சும்மாடி, உனக்கு பிடிக்கும்னு கோவில் டான்ஸ் ஸ்கூலு எல்லாம் போகலாம்ல, இது என் திருப்திக்காக என்று சொன்னவன் அவளிடம் கத்தியை கொடுக்க, இரண்டாம் முறை கேக்கு வெட்டி தன் பிறந்த நாளை கொண்டாடினாள் மது. ஆனால் மனது முழுவதும் ஆதி நிறைந்திருந்தான். அனைவர் பரிசுகள் கொடுத்து எல்லோரிடமும் மதுவை நிற்க வைத்து போட்டோ எடுத்து பின் அவளை மட்டும் தனியாக விதவிதமாக போட்டோ எடுத்தனர். ரகுவும் திவாகரும். பார்ட்டிக்கு வந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லவும் அங்கே குடும்பத்தினர் மட்டும் இருந்தனர். அப்பொழுது திவாகர் தன் பெற்றோரிடம் பேசினான். அப்பா, சொல்லுப்பா, நம்ம மதுக்கு நான் எது செஞ்சாலும் அது நல்லதா தானப்பா இருக்கும். இது என்னடா திடீர்னு லூசு மாதிரி கேள்வி என்று லலிதா கேட்கவும், சொல்லுங்கம்மா என அவன் கேட்க, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக ஆம் என்பது போல் தலையசைக்க, அங்கே நடப்பதை அனைவரும் புரியாமல் பார்த்தனர். ரகு உள்பட. அவனுக்கும் புரியவில்லை. ஒரு நிமிஷம் இருங்க என்று வெளியே சென்றவன் சில நிமிடங்களில் பிரகாஷுடன் வந்தான். அனைவர் யோசனையுடன் பார்க்க மது முகத்தில் அதிர்ச்சியும் ரகு முகத்தில் கோபமும் அப்பட்டமாய் தெரிந்தது. மேகாவிற்கு முழு கதை தெரியாது என்ற போதிலும் ஓரளவு தெரிந்த விஷயங்களை வைத்து அவளுக்கும் பிரகாஷை பிடிக்காது போனது. அவள் கேள்வியாக மதுவை நோக்க அவள் பார்வை அண்ணனிடமே இருந்தது. ரகு கொஞ்சம் பொறு என்பதை போல் சைகை செய்துவிட்டு எழுந்து திவாகரின் அருகில் சென்றான். என்ன சொல்ல வரீங்க திவாகர்? இவன் சாரி, இவரை எதுக்கு இப்போ கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் தெளிவா சொல்றேன் ரகு என்றவன், அப்பா அம்மா, இது பிரகாஷ். மது சென்னையில் வேலை பார்த்தப்போ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா. இதுக்கு மேலே நானே சொல்கிறேன் அங்கிள், எனக்கு மதுவை முதல்ல பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா கிட்டையும் ஒரு தடவை கேட்டேன். அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அதனால் அவளை நேசிக்க ஆரம்பித்தேன். அதை நான் அவகிட்ட சொல்ல போன நேரம் ஏதேதோ குழப்பங்கள் நடந்து அவ வேலையை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு நாளும் அவளுக்காக நான் தான் காத்திருந்தேன் என்று எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்லி முடிக்கவும், மூர்த்தி மகளை ஒரு தரம் பார்த்துவிட்டு மனைவியை பார்த்தார். அவர் குழம்பி இருப்பதும் தெரியவும், இப்படி திடீர்னு நீங்க கேட்டா என்றவரை இடைமறித்து, இல்லப்பா பிரகாஷ் ஏற்கனவே கேட்டுட்டார். நானும் இவரை பத்தியும் இவங்க ஃபேமிலி பத்தியும் விசாரிச்சிட்டேன். ரொம்ப நல்ல குடும்பம். அவங்க அப்பா கூட உங்களுக்கு சம்மந்தம்னா பிள்ளைங்க சந்தோஷத்தை விட எனக்கு ஏதும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டார். இதை விட நம்ம மதுக்கு என்னப்பா வேணும் எனவும் பெற்றோர் இருவரும் மௌனமாக யோசிக்க, கோபத்தின் உச்சையில் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று ரகு காத்திருக்க, கைகளை பிசைந்தபடி என்ன செய்வது என மதுமிதா தவித்து கொண்டிருந்தாள். அங்கு ஆதியின் நிலையோ இதைவிட மோசம். அவள் கலங்கிய தோற்றமும் பின் அவள் சட்டென்று சென்றதுமே அவன் நினைவில் இருந்தன. அவளை அங்கு அந்த அறையில் பார்த்தது எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒன்றுதான் என்றாலும் தான் தடுமாறி தன் தடம் மாறி போனது புதிராகவே தோன்றியது. கீழே வந்தவுடன் நிச்சயதார்த்தம் என்று எல்லோரும் கூற, அதுவரை மதுவை பழிவாங்க வேண்டும் என்று இருந்தவன் மனதில் ஏற்பட்டு இருந்த சிறு தருமாற்றத்தால் கோபம் எல்லாம் எங்கே போனது என்றே புரியவில்லை. முந்தைய இரவில் அவள் கூட நினைவு வேண்டாம் என்று பின்தள்ளியவன் இன்று அவளை நேரில் அதுவும் அருகில் கண்டவுடன் மதிமயங்கி நின்றதை என்னவென்று சொல்வான்? அதன் பின் நடந்த எதுவும் அவன் நினைவில் இல்லை. மேடைக்கு சென்றது, இரு குடும்பத்து பெரியவர்களும் தட்டை மாற்றிக்கொள்ள அவனும் ஸ்வேதாவும் மோதிரங்கள் மாற்றிக்கொண்டது என எதுவுமே கருத்தில் பதியவில்லை. எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் கீ கொடுக்கப்பட்ட பொம்மையை போல் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு செயற்கை புன்னகை ஒன்றை முகத்தில் அப்பிக்கொண்டு நின்றான். புரியாமல் போனது எல்லாம் இல்லை, புரிய வேண்டாம்
புரிந்து கொள்ள மாட்டேன் என அவன் விலகியது எல்லாம் அவள் கலங்கிய கண்களுடன் அர்த்தம் பொதிந்த ஒரு பார்வை பார்த்து விட்டு செல்லவும் ஆதிக்கு எல்லாமே புரிந்து போனது. எல்லாமே தான். குடும்ப படம் எடுக்க வேண்டுமென போட்டோகிராஃபர் சொல்ல தன்னை ஒட்டி காதலும் பெருமிதமும் பொங்க நின்றவளை பார்த்தவன் அவளை உரசாமல் சற்று தள்ளி நின்று போட்டோவிற்கு இயந்திரமாக ஒரு புன்னகையை உதிர்த்து மனதிற்குள் கண்ணீருடன் மானசீகமாக அவளிடம் சொன்னான், ஐ லவ் யூ மது. பிரகாஷ் ஏக்கத்துடனும் கேள்வியுடனும் மது முகத்தையே பார்த்திருந்தான். மற்ற அனைவரும் மதுவையும் பிரகாஷையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தனர். மூர்த்தி அமைதியாக மது அருகில் சென்று அவள் தலையை தடவியவாறு, உன் முடிவுதான் எனக்கும் முக்கியம்டா. இவரு உன் கூட வேலை பார்த்தவருன்னு வேற சொல்றாரு. இவரை பத்தி உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக இப்போ சம்மதிக்கணும்னு அவசியம் இல்லை. யோசிச்சு சொல்லு என்று கூறிவிட்டு மனைவியை பார்த்தார். லட்சுமியும் அதுவே சரி என்பது போல் தலையசைக்க பிரகாஷிடம் திரும்பி, என் பொண்ண கொஞ்சம் யோசிக்கட்டும் தம்பி. அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப குழம்பி போயிருக்கான்னு. மது அமைதியாக விழி தாழ்த்தி இருக்க அவளை இயலாமையுடன் பார்த்துவிட்டு முகம் மாட கூறினான், ஓகே சார், அவங்க எப்போ சொல்றாங்களோ சொல்லட்டும். அது வரைக்கும் நான் கண்டிப்பா அவங்களுக்காக காத்து இருப்பேன். நல்லது தம்பி, அப்போ எல்லோரும் கிளம்பலாமா என்று அவர் எழ முயற்சிக்க, ஒரு நிமிஷம்பா, உங்களுக்கு ஓகேனா நான் பிரகாஷ் கூட கொஞ்ச நேரம் தனியா பேசணும் என்று எழுந்தாள் மது. இது என்னடா கேள்வி, போய் பேசிட்டு வா என்று லட்சுமி கூற பிரகாஷ் உற்சாகமாக சரி மது என்று எழுந்து அவளுடன் செல்ல எத்தனிக்க, அம்மு இப்ப என்ன அவசரம், மெதுவா பேசலாமே என்றான் ரகு எரிச்சலையும் கோபத்தையும் உள்ளடக்கிய குரலில். இல்ல, இப்பவே பேசிடலாம் என்று அவனை அழைத்து கொண்டு சென்றவள் 20 நிமிடங்கள் கழித்து வந்தாள். அவள் வந்து இவர்களுடன் அமர அடுத்த 5 நிமிடத்தில் பிரகாஷும் வந்தான். மது எந்தவித சலனமும் இல்லாமல் வந்து அமர பிரகாஷின் முகத்தில் யோசனை ரேகைகள் தென்பட்டன. அதை கண்ட ரகு மது ஏதோ நல்ல முடிவுதான் எடுத்திருக்கிறாள் என்று நிம்மதியுடன் நடப்பதை வேடிக்கை பார்த்தான். திவாகரோ, என்ன பிரகாஷ், என்ன யோசனை, மது என்ன சொன்னா என்று வினவ, ஒன்றும் இல்லை, அவங்க மனசுல இருக்கிறத சொன்னாங்க திவாகர் சார். எனக்கு இன்னும் டைம் கொடுங்க, நான் யோசிக்கிறேன். மது கூட யோசிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க யோசிச்சு இதுக்கு சம்மதம்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சிடலாம். இப்போதைக்கு இந்த பேச்சை ஆற போடலாம் சார் என்று விட்டு, அப்போ நான் கிளம்புறேன் என்று கை கூப்பினான். சரிப்பா, 2 பேரும் யோசிங்க, நல்ல முடிவா சொன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் என்று விட்டு அவரும் எழுந்தார். எல்லோரும் சேர்ந்தே போலாமே என்று அவர் நடக்க பின்னே லட்சுமி கற்பகத்தை சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளியவாறு நடந்தார். தன்யா பிரிஜிஷனை தூக்கி கொண்டு அமைதியாக திவாகருடன் நடந்தாள். பிரகாஷும் மேகாவும் ஏதோ யோசனையில் செல்ல பின்னே தனியே அமைதியாக வந்து கொண்டிருந்த மதுவின் வாடியிருந்த முகத்தை யாருமே கண்டு கொள்ளவில்லை. அப்படி நினைத்துதான் பின்னோடு மெதுவாக நடந்தாள் அவள். அவளது கனவில் முகம் சுளித்தாலே ரகு கண்டு கொண்டு விடுவான். இங்கே இவ்வளவு பெரிய பிரளயமே நடந்துள்ளது. அவளை கண்டு கொள்ளாது போய்விடுவானோ? போகத்தான் முடியுமோ? என்னடா அம்மு என்று அவளுடன் நடந்தவாறு அவள் தலையை அவன் வருட திடுக்கிட்டு நிமிர்ந்தவள், ரகு என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். கண்ணீர் பெருக்கெடுக்கவில்லைதான், கதறி குமுறவில்லைதான். ஆனால் அவளின் ரகு என்ற ஒற்றை சொல் ஒலித்த தோணியிலே அவள் மனவேதனையில் ஆழம் வரை அறிந்தவன் போல துடித்து தவித்து போனான். இங்கே இப்போது எதையும் பேசுவது சரியாகாது என்று அவளை தோளோடு சாய்த்து கொண்டு வெளியே வந்தான். மூர்த்திக்கு போன் வரவே அதை எடுத்து பேசியபடி சென்றவர் எதிரில் வந்த மகேஷின் மீது மோதி தடுமாறி அவர் கையை பிடித்து நிற்க
அதை எதிர்பாராத மகேஷும் தடுமாறி போனார். சட்டென்று மூர்த்தியை பின்னால் இருந்து தாங்களாய் சரண்ராஜ் பிடித்து நிறுத்த இருவரும் சுதாரித்தனர். சாரி சார், நான் தான் ஃபோன் பேசிட்டே தெரியாம மோதிட்டேன். மூர்த்தி, பரவாயில்ல சார், வேணும்னேவா பண்ணுவாங்க? நானும் கொஞ்சம் பார்த்து தான் வந்திருக்கணும் என்றார் மகேஷ். நானும் தான். எப்படியும் ஒரு 12 அல்லது 13 வருஷம் ஆச்சுதானே? ஆமாம் ஆமாம். ம், உன்னை எல்லாம் மறுபடியும் பார்ப்பேனான்னு நினைச்சிருக்கேன் நிறைய தடவை. இன்னைக்கு பார்த்துட்டேன். அதற்குள் சரண்ராஜ் அருகில் வந்து நின்ற ஸ்வேதா அவள் அப்பாவுடன் நின்று அவர்கள் பேசுவதை கேட்டவள் அப்பொழுதுதான் மது அங்கு நிற்பதை கவனித்தாள். என்னதான் ஆதியை பார்க்க கூடாது என்று மனதில் துயரமும் கோபமும் இருந்தாலும் அவன் எதிரில் நிற்கும்போது பார்க்காமல் இருக்க முடியவில்லை மதுவால். மெல்ல விழி நிமிர்ந்த அவனை பார்க்க அவனோ அவளை தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லி நிச்சயம் வரைக்கும் வந்து அவ கையில மோதிரம் போட்டு அவளை ஊரறிய தனக்கு சொந்தமாக்கி கொண்டு இன்னும் இவளிடம் என்ன வேண்டுமாம்? எதற்கு இந்த பார்வை என தனக்குள்ளே கோபமாக பேசியவள் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்பொழுதுதான் அவளும் ஸ்வேதாவை கவனித்தாள். அவளும் தன்னை பார்த்து விட்டதை உணர்ந்தவள் வேறு வழி இல்லாமல் செயற்கை புன்னகையை வரவழைத்து கொண்டு பேசினாள். ஹாய் ஸ்வேதா. ஹலோ மது. பாருங்க, மறுபடியும் நம்ம மீட் பண்றோம். நம்ம அப்பாக்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கே. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாம எப்படிப்பா என்று அவள் சரண்ராஜிடம் வினவ, அதுமா என்று சரண்ராஜ் துவங்கும் முன், அட அண்ணன், நீங்களா? எப்படி இருக்கீங்க? அண்ணி உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு என்றபடி திவ்யா வந்தார். ஆமாம் அண்ணி, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க பசங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். இது எங்க அண்ணன் குடும்பம். எங்க அண்ணன், அண்ணி, மகேஷ், ரஞ்சினி, அப்புறம் அது என் மருமக ஆராதனா. இது அவ வீட்டுக்காரர் ஸ்ரீகாந்த். இதுதான் என் தங்க மருமகன் ஆதித்யன். இவனை தான் எங்க பாப்பாவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம். இப்பதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரும் என்று ஆதியின் கையை பிடித்து கொண்டு பெருமையாக கூறினார் திவ்யா. எல்லோரும் புன்னகைக்க ஆதி மட்டும் தர்ம சங்கத்துடன் நெளிந்து கொண்டு இருந்தான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து 3 பேர் தன் காதுகளையே நம்ப முடியாமல் மதுவை திரும்பி பார்த்தான் ரகு. அவன் ஒன்று நினைத்திருக்க இங்கே வேறொன்று நடக்கிறதே. அவன் திரும்பி தன் அம்முவை பார்க்க அவள் எல்லாம் தெரியும் என்பது போல ஒரு பார்வை பார்க்க இந்த கோபமெல்லாம் ஆதி மீது திரும்பியது. இனி என் அம்மு லைஃப்ல உன்னை வரவே விட மாட்டேன்டா. உன்னால அவ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் என்று சூளுரைத்து கொண்டான். ஐயோ, அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இவங்க எப்பவும் இப்படித்தான், மாறவே மாட்டாங்க என்று ஒரு புன்னகையுடன் ஸ்வேதா கூற அனைவரும் சிரித்தனர். மதுவை கண்ட திவ்யா, இது நம்ம மதுக்குட்டியா? எப்படி வளர்ந்துட்டா பாருங்க, அழகா இருக்கா. ஏன் நீ, இவளுக்கும் நம்ம பாப்பா வயசு தானே என்று நெட்டி முடித்தார். ஆமா அண்ணி, இது திவா, இது தன்யா, அப்புறம் இது பிரிஜிஷன், அவங்க பையன். அப்படியா? டேய், என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ யாரையோ கட்டிக்கிட்டு வந்து நிக்கிற என்று திவாகரை திவ்யா வம்பிழுக்க, நீங்களும் தான் உங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. சொல்லுங்க, இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த முகூர்த்தத்துல உங்க பொண்ணை கட்டிக்கிறேன் என்று அவன் தன்யாவை பார்த்து சொல்ல மெலிதாக சிரித்த போதும் கணவனை கண்ணாலேயே திட்டிக் கொண்டு இருந்தாள் தன்யா. அட போக்கிரி, நீ இன்னும் மாறலடா என்று தன்யாவின் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த பிரிஜிஷனை தூக்கி செல்லம் கொஞ்சினார். அனைவருக்கும் சேர்த்து அவரே பேசிக்கொண்டிருக்க அனைவரும் அமைதியாக அவரை பார்த்து கொண்டு இருந்தனர். ஆதியும் மதுவும் ஒருவரை ஒருவர் பார்க்க அதை பார்த்த இருவர் யோசனையுடன் இருக்க ஆதி ரகுவிற்கு பின்னால் பார்வையை செலுத்த அங்கே பிரகாஷ் நின்று இருந்தான். இவனா என்று அவன் மனதில் கோபத்துடன் நினைக்கும் போதே, இது யாரண்ணா என்று திவ்யா கேட்க, அவரு நம்ம மதுவை பொண்ணு கேட்டு வந்தார்மா.
எங்க எல்லோருக்கும் சம்மதம். மது சரின்னு சொன்னா உடனே கல்யாணம்தான். அப்போ கூடிய சீக்கிரம் நீங்களும் கல்யாண சாப்பாடு போட போறீங்க. அதுக்கு என்னம்மா, போற்றுவோம் என்று மகளின் தலையை வருடியவாறு மூர்த்தி சொல்ல, என்னடா, எனக்கு ஒரு யோசனை. நம்ம ரெண்டு பொண்ணுங்க கல்யாணத்தையும் ஒன்னா ஒரே மேடையில வச்சா என்ன என்று யோசனையாய் சரண்ராஜ் கேட்க, எல்லோருக்கும் சம்மதம்தான், எனக்கு டபுள் ஓகேடா என்று சிரித்தார் மூர்த்தி. என்ன என்று அதிர்ச்சியாக ஆதியும் மதுவும் தங்களுக்குள் கேட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்கள் இருவரும் தான் அதிர்ச்சியாக இருந்தார்கள் என்றால் இன்னும் சிலரும் அதே அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தனர். என்னங்க, இப்படியே எவ்வளோ நேரம் நின்னுக்கிட்டே பேசுறது? வாங்க, இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசுவோம் என்று திவ்யா படபடத்தார். சரி என அனைவரும் அந்த ஹோட்டலின் பின்புறம் இருந்த அதன் ரெஸ்டாரண்டிற்கு சென்றனர். புல்வெளியில் நாற்காலியில் போட்டு 5 இருக்கைகளுக்கும் ஒரு குடை அமைத்து, இரவு என்பதால் அழகிய வண்ண விளக்குகள் வேலைப்பாட்டில் ஜொலித்து கொண்டு இருந்தது. அந்த உணவகம் வெறு விளக்குகள் அல்லாமல் அந்த வண்ண விளக்குகளில் மங்கிய ஒளியில் ஒரு தேவதை முன் செல்ல, தன் தோளில் தூங்கிய அவனது குட்டி தேவதையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருந்த மனதை வியந்தபடி நடந்தான் ஆதி. அவளோ பின் வருபவன் பார்வை தன் முதுகை துளைத்து இதயத்தை கூறு போட்டு குருதி வழிந்து அந்த வழியில்தான் இதயம் எகிரி குதித்து விழுந்து அடித்து கொண்டு துடிக்கிறதோ என்னவோ என்று சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தாள். அங்கு இருந்த ஒரு பணியாளை கூப்பிட்டு அனைவரும் உட்கார ஏற்பாடு பண்ண சொல்ல, அவனும் நீச்சல் குளம் அருகில் இருந்து ஒரு பெரிய ஃபேமிலி அமரக்கூடிய டேபிளை காட்டினான். லலிதா, திவ்யா, கற்பகம், ரஞ்சினி, மகேஷ், சரண்ராஜ், மூர்த்தி என அரைவட்ட வடிவில் அவர்கள் அருகே அமர, லலிதாவின் அருகில் அமர்ந்தாள் மது. அவளின் தொடங்கி மேகா, தன்யா, திவாகர், ரகு, பிரகாஷ், ஸ்ரீகாந்த், ஆராதனா, ஸ்வேதா, ஆதி என அமர்ந்தார்கள். ஆதியும் மதுவும் நேரெதிர் இருக்கையில் அமர இருவருமே நிலை தடுமாறினர். என்ன விஷயமா நீங்க இங்க வந்தீங்க என்று சரண்ராஜ் வினவ, நம்ம மதுவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் ஒரு சின்ன பார்ட்டி என்றார் மூர்த்தி. அப்படியா திவ்யா? ஹாப்பி பர்த்டே மது. நல்லா இருமா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மது என்று அனைவரும் மாறி மாறி வாழ்த்த, சிறு புன்னகையும் தலை அசைப்புமாக அதை ஏற்றுக்கொண்டாள். அனைவரும் வாழ்த்தி முடிக்க ஆராதனா மதுவை பார்த்து சிரித்து, ஹாப்பி பர்த்டே மது என்று கூறி விட்டு தன் தமையனை பார்த்தாள். அவனோ உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அவளை பார்த்தான். அவள் முகத்தில் தெரிந்த ஏதோ ஒன்றை இனம் கண்டு கொண்டவன் மெல்லிய புன்னகையுடன் அவளிடம் கை நீட்ட, முதலில் திடுக்கிட்டவள் அவன் வாழ்த்து கூறத்தான் நீட்டுகிறான் என்று நிம்மதியுற்றாள். இருந்தும் அவன் ஸ்பரிசம் பட விரும்பாதவள் போல் தயங்க, அதற்குள் அனைவர் பார்வையும் இவர்கள் மீது திரும்பியது. அதை உணர்ந்து சற்றென்று கையை நீட்டினாள். அவள் கரத்தை மென்மையாக பற்றியவன் சிறு அழுத்தத்துடன் குலுக்கி, மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் என்று ஒரு மர்ம புன்னகையுடன் கூறினான். அவன் தொடுதலில் இத்தனை நாட்களாக இருந்த ஏக்கம், இன்று முளைத்த கோபம், நெஞ்சில் நிறைந்து விட்டிருந்த காதல் எதுவுமே நினைக்கவில்லை. எதுவுமே உயிர் உடலை விட்டு சென்று உடம்பு காலியானது போல, மொத்த இரத்தத்தையும் யாரோ உறிஞ்சி எடுத்து விட்டது போல, உலகில் அவளை தவிர யாருமே அல்லாமல் வெறிச்சோடி விட்டது போல, ஆக மொத்தம் எதுவுமே இல்லாமல் போனது போல, அப்படி ஒரு உணர்வு. இது என்ன விசித்திரம்! காதலில் தொடுதலில் மௌன நிலை, பரிதாபம் நிலை, சந்தோஷமான உள்ளம் துள்ளும் நிலை, சிலிர்த்து கன்னம் சிவக்கும் நிலை, கோபம் முற்றுக்கும்
போதும் சமாதானம் அடையும் நிலை. இப்படி நிறைய சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு தருணம்தான் அது. நீண்ட நாள் கழித்து அந்த ஸ்பரிசம் கண்ட மனதின் ஆனந்தமான ஒரு தருணம்.